என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம்னா அதுதான் எல் 1 2 3. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ரிவிஷன் மாதிரி மார்க் டெஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இதுல பட்டியல் 1 என்னன்னு பார்த்தோம்னா சொற்பொருள் வந்து சொல்ல, இந்த பட்டியல் 2 பார்த்தீங்கன்னா பொருள். ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா துய்ப்பது மேவலால் வெத்த வணிகலன் மயல் உருது. ஸோ இதுல வந்து பொறுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் துய்ப்பது அப்படின்னா பார்த்தோம்னா கற்பது அல்லது தருதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மேவலால் அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்துதலால் இல்லைன்னா பொருந்தலால் அப்படின்னு வரும். அடுத்த மெத்த வலிக்கலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெரும் காப்பியத்தான் மெத்த வலிக்கலன் ஆகும். மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக தமிழ் மாநாடு நடத்திய முதல் நாடு எது? எதுன்னு பார்த்தோம்னா மலேசியா. ஸோ மாநாட்டிற்குரிய முதல் மொழியே வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இந்த மாதிரி சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாதுரை. அப்பாத்துறையார் அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட இன்னொரு பேர் அப்படிதான் என்னன்னு பார்த்தோம்னா பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ உலகத்திலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு பார்த்தோம்னா மலேசியா. மாநாட்டிற்குரிய முதல் மொழி பார்த்தோம்னா தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து ஒரு ஒரு கோட்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாதுரையார். அவருக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பார்த்தோம்னா பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து முல்லைப்பாட்டு டேஸால் இயற்றப்பட்டது. அதாவது அதோட பாவகை என்னன்னு கேட்குறாங்க. விருத்தப்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, வெண்பா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஆசிரியப்பாவால இயற்றப்பட்டதுதான் முல்லைப்பாட்டு. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நப்போதனார். 10 பாட்டுல ஒண்ணுதான் இந்த முல்லைப்பாட்டு. அந்த 10 பாட்டுல சிறியது பெரியதுன்னு இருக்குல்லையா, அதுல சிறியது எதுன்னு பார்த்தோம்னா 10 பாட்டு. அதுல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கு பார்த்தோம்னா 103 அடிகள் இருக்கு. ஓகேங்களா, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அடுத்து சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யான்னு பார்த்தோம்னா சச்சிதானந்தன். இப்ப சொல் பொருள் வந்து நம்ம பொருத்தணும். லயத்துடன் பிராணரசம் நேமி கோடு. சோ லயத்துடன் அப்படின்னா பார்த்தோம்னா சீராக, லயத்துடன் சீராக. பிராணரசம் அப்படின்னா உயிர்வழி. நேமி நேமி அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரம். கோடுனா மலை. ராமலிங்கம் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா புதிய உரைநடை. மற்றதும் அவர் எழுதின நூல் தான். எங்கெங்கும் காணினும் யாருமாகின்ற கசக்கும் நினைவு வருது. கசக்கும் நினைவுகள் கிடையாது, இனிக்கும் நினைவுகள் வரும். இனிக்கும் நினைவுகள் புதிய உரைநடை. இது எல்லாமே அவர் எழுதுனதுதான். அவர் எழுதுனதுல புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காகத்தான் சாகித்ய அகாடமி விருது வந்து அவர் கொடுத்திருப்பாங்க. ஸோ மற்றபடி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ராமலிங்கம் ராமலிங்கம் அவர் வந்து அவரோட இன்னொரு பேர் என்ன எழில் முதல்வன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, அதே மாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இதுல பார்த்தோம்னா தமிழ் துறை தலைவரா வந்து பணியாற்றிருக்காங்க. மரபு கவிதை புது கவிதை எழுதுற ஒருத்தரும் வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியில அதாவது அதே மாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல என்னவா இருந்தாருன்ற பார்த்துதான் முக்கியம். அதாவது பேராசிரியரா இல்ல தமிழ்துறை தலைவரா அப்படின்றத கூட கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ அவர் பார்த்தோம்னா தமிழ்துறை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஓகே, வட்டார வழக்கு சொற்கள்ல வந்து பார்த்தோம்னா பட்டியல் 1 கொடுத்துருக்காங்க, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வரும். ஸோ அதில் பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு படிச்சுக்கலாம். கடிச்சு குடுத்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் அப்படின்னு தான். மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி. அதே மாதிரி வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன். சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், அதுதான் அணுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க பார்க்கலாம். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. பதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம்.
ஓகே. பதனம் அப்படின்னா கவனமாக. அடுத்து நீத்துப்பாக்கம் அப்படின்னா மேல் கஞ்சி. தொலைவட்டையல் அப்படின்னா தொலைவில். ஓகேங்களா? இந்த 5 பிளஸ் இந்த 4 இது 4 சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 4மே இந்த 7மே பார்க்கறது முக்கியம். ஸோ வந்து பாய்ச்சல்னா பாத்தி, பதனமா கவனமாக, நீத்துப்பாக்கம்னா மேல் கஞ்சி, தொலைவட்டையல்னா தொலைவில், கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல், மகளினா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன்னா புதியவன், சடைத்து குளித்து சலிம்பு, அழுக்கம்னா அழுத்தம் அணுக்கம். அடுத்து பார்க்கலாம். பத்துப்பாட்டு நூல்கள் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. நம்ம என்ன பார்க்கறீங்கன்னா 98 அடிகள் இருக்கும். 10 பாட்டுல பார்த்தோம்னா குறைந்த அடிகள் பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு. ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? எண்ணிக்கை யாது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன எழுத்துன்னு பார்க்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றளப்படையில அளவெடுக்கிற மெய்கள். ஓகேங்களா? ஸோ அதுல பார்த்தோம்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தோம்னா கசட தப்பற, அதே மாதிரி எகன நமன எகல வளல. ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா வல்லினம் எதுவுமே பாத்தீங்கன்னா அளவெடுக்காது. பார்த்தோம்னா தெரிஞ்சுப்போம். அடுத்து பார்த்தோம்னா மெல்லினம் ஃபுல்லாவே அளவெடுக்கும். அதுதான் இங்க இருக்கு. அடுத்து இடையினத்துல பாத்தீங்கன்னா ரா லா மட்டும்தான் வந்து அளவெடுக்காது. மற்றபடி மீதி எல்லாமே அளவெடுக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது எதுவுமே அளவெடுக்காது. அடுத்து பார்த்தோம்னா மெல்லினம் ஃபுல்லாவே அளவெடுக்கும். அதே மாதிரி இடையினத்துல பார்த்தோம்னா ரா லா தவிர மீதி எல்லாமே அளவெடுக்கும். ஸோ மொத்தமா எண்ணி பார்த்தோம்னா மொத்தமா எத்தனை வரும் பார்த்தீங்கன்னா இது 6 + 4 பார்த்தோம்னா 10. இந்த 10 எழுத்துக்கள் தான் பார்த்தோம்னா ஒற்றளப்படையில பார்த்தோம்னா ஒற்றளப்படையில அளவெடுக்கிற மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சொற்பொருள். சுவல் அப்படின்னா தோல். விரிச்சினா நற்சொல். நறுவினா நறுமணமுடைய மலர்கள். கொடுஞ்சளவுனா விரைவாக செல்லுதல். சுவல்னா தோல், பிரிச்சினா நற்சொல், நறுவினா நறுமணமுடைய மலர்கள், கொடுஞ்சளவுனா விரைவாக செல்லுதல். அடுத்து இன்மையிலும் விருந்தோக்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்று சரியானது. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளிக்கும் செய்தியை சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரும்புடை புலவால் வைத்தனன் இன்றுகி கருங்கோட்டு சீரியால் பணையம். ஸோ இதை சொன்னது எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறுன்னு சொல்றாங்க. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்து வைக்க செய்தி பெரிய புராணத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா எது கரெக்ட் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3 மட்டும்தான் சரி, 1 வந்து தப்பு. ஏன்னு பார்த்தோம்னா இந்த விஷயத்த சொன்னது பார்த்தோம்னா புறநானூறு தான் வந்து சொல்லியிருக்கோம். நற்றினை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலிட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்த செய்தி கூறுவது எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு, நற்றினை கிடையாது. அதனாலதான் 1 வந்து தப்பு, 2, 3 மட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 2, 3 சரி, 2, 3 மட்டும் சரி. கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயிர்த்ததை இன்னைய வருவர் தாயார் ஆல்ரெடி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு. அதாவது வந்து மலையில நடுங்கிட்டு இருக்க கன்றுக்குட்டிகிட்ட போயிட்டு பசியில நடுங்கிட்டு இருக்க கன்றுக்குட்டிகிட்ட இந்த மாதிரி மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. அப்புறமே நீ பசியாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்ற மாதிரி அந்த சமாதானப்படுத்துற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம் அந்த மாட்டுக்கு கன்றுக்குட்டிகிட்ட. ஸோ அதுதான் இந்த அடி. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முல்லைப்பாட்டை சேர்ந்தது. தாய்லாந்து நாட்டு மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்கள் தாய்மொழியில் இட்டு பாடப்படுகின்றன எது பார்த்தோம்னா திருப்பாவை, திருவெம்பாவை. இது 2 தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட தாய்லாந்து நாட்டு மன்னோட முடிசூட்டு விழாவில் தாய்மொழியில் எழுதி பாடுகின்றனர். ஸோ இது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா தனிநாயகம் அடிகள் அப்படின்றவர் தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு. எந்த இதுல சொல்லியிருப்பாரு பார்த்தோம்னா ஒன்றிய உலகம் அப்படின்றதுல சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து திருப்பாவை, திருவெம்பாவை, தனிநாயகம் அடிகள் சொன்னது வந்து தனிநாயகம் அடிகள், ஒன்றிய உலகம். எந்த நாட்டு மன்னன்? தாய்லாந்து நாட்டு மன்னன். என்ன நூல்? திருப்பாவை, திருவெம்பாவை. முல்லை நிலத்துக்குரிய பூ வகைகளில் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து அது பொருத்தமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லை, காயா, தோன்றி. இது மூணும் பார்த்தோம்னா முல்லை நிலத்திற்குரிய பூ வகைகள். பொருத்தமற்றது பார்த்தோம்னா பிடவம். ஆன்சர் பார்த்தோம்னா பிடவம். சொல் பொருள் தூவி அப்படின்னா தூவி. அருகுற அப்படின்னா அருகில். முகமன்னா ஒரு மலை நலம் வினவி கூடும் விருந்தோம்பல் சொல்தான் முகமன். அசை அப்படின்னா எதைப்பாறை. தூவினா தூவி, அருகுற அருகில், முகமன் ஒரு நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல். அசைனா இலைப்பாறை. காசி காண்டம் என்ற நூல் தொடர்பான கீழ்கண்ட போட்டில் சரியானது எது? காசி நகரத்தின் பெருமைகளை அதிவீரராம பாண்டியர் இயற்றிய காசி காண்டம் கூறுகிறது. துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாக 9 பண்புகளை 17வது பாடல் கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல சரியானது எதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து சரிதான். ஸோ வந்து காசி நகரத்தின் பெருமையை வந்து அதிவீரராம பாண்டியர் இயற்றியது தான் வந்து காசி காண்டம். அவர் எழுதுனதுதான் காசி காண்டம். ஸோ காசி காண்டம் வேற பார்த்தோம்னா காசி நகரத்தோட பெருமையை பற்றி சொல்றது. துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நெறிகள், இதை பற்றி சொல்றதுதான் இந்த காசி காண்டம். அது மட்டும் இல்லாம விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாகவே 9 பண்புகளை வந்து பார்த்தோம்னா 17வது பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ 9 பண்புகள் 17வது பாடல் அப்படின்றத ஞாபகம் சொல்லி. நீர்தூயில் நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்டு பெற்றவையான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகே, குழந்தை வந்து கலைச்சொல். இணை ஒப்பு, முரண்படுமைமை, சொல்முரண், எதிரினை இசைவு. ஸோ இதுல பார்த்தோம்னா எதிரினை இசைவு அப்படின்னாலே வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். சொல்முரண் முரண்படும் மெய்மை. இணை ஒப்பு, இணை ஒப்புனா நம்மளுக்கு பார்த்தோம்னா அனலாஜி. அடுத்து பார்க்கலாம். சொல்முரண், சொல்முரண் அப்படின்னா ஆக்சிமோரான். முரண்படுமைமை அப்படின்னா பாரடாக்ஸ். எக்ஸ்ட்ராவா பார்த்தோம்னா உச்சநிலைனா கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உச்சநிலை கிளைமேக்ஸ். இணை ஒப்பு அனலாகி, முரண்படுமைமை பாரடாக்ஸ், சொல்முரண் ஆக்சிமோரான், எதிரினை இசைவு ஆன்டிதீசிஸ். உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைப்புள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுடெல்லி. புதுடெல்லியில தான் பார்த்தோம்னா உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா இந்த மையம் தான் பார்த்தோம்னா 2004 செப்டம்பர் மாசம் வருஷம் புயலுக்கு வந்து 64 பெயர் பட்டியல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீவோர்ட். ஸோ வந்து எந்த அமைப்பு பார்க்கணும்? உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எங்க இருக்கு? புதுடெல்லி. இது பார்த்தோம்னா செப்டம்பர் 2004 புயலுக்கு 64 பெயர் பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல் பொருள். இதுக்கு ஆன்சர் சி வரும். கடும்பு அப்படின்னா சுற்றம். ஆரி, ஆரினா இந்த ஆன்சர் பண்ண டி வரும். கடும்பு சுற்றம், ஆரி அருமை, வைரியம் கூத்தர், இரடி திணை. கடும்பு சுற்றம், ஆரி அருமை, வைரியம் கூத்தர், திணை, இரடி. அடுத்து பட்டியல் 1 அடிவகை, அதாவது அடிவகையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடிவகை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து கரெக்டா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தாள், தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு அதோட அடிப்பகுதியை தான் வந்து பார்த்தோம்னா தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை வாழை என்னன்னு சொல்லுவாங்க தண்டு. நெட்டி மிளகாய் தோல் சொல்லுவாங்க. புத்துச்செடி புதர் தூருன்னுவாங்க. தட்டு அல்லது தட்டை பார்த்தோம்னா கம்பு சோளம். கழினா கரும்பு, பழையினா மூங்கில், அடினா புளி வேம்பு. இதை வச்சு இங்க நம்ம மேட்ச் பண்ணோம். தட்டை தட்டு தட்டை அப்படின்னா கம்பு சோளம். சோளம், சோளமோட அடிதான் தட்டை. களினா கரும்பு. களை, களை அப்படின்னா மூங்கிலோட அடி. அடி புளி வேம்பு, இதுதான் அடி. தட்டை தட்டு சோளம்,
கம்பு, களி கரும்பு, களை மூங்கில், அடி புலிவேம்பு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 2000. ஸோ அப்பதான் பார்த்தோம்னா வட இந்திய பெருங்கடல்ல வந்து பார்த்தோம்னா அங்க உருவாகிற புயல்களுக்கு பெயர் வைக்க நடைமுறையை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த வருஷம் பார்த்தோம்னா 2000. காலம் கறந்த பெயரெச்சம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வினைத்தொகை. ஸோ காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலம் கறந்த அப்படின்னா அதாவது குறிப்பாவையோ அல்லது வெளிப்படையாவோ பார்த்தோம்னா இணைத்தொகையில அதோட காலத்தை வந்து நம்மளால இது பண்ண முடியாது. சரி வெளிப்படையா பார்த்தாலும் நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வினைத்தொகை என்ன சொல்றாங்கன்னா காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெயரெச்சம் அப்படின்னா முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவுதான் பார்த்தோம்னா பெயரெச்சம் அப்படின்வாங்க. இதே முற்று பெறாத வினை சொல்லோடு முடிஞ்சுன்னா அது வந்து பார்த்தோம்னா வினைச்சம் சொல்லுவாங்க. ஸோ பெயர் சொல்லோட முடிஞ்சுன்னா பெயரெச்சம், வினை சொல்லோட முடிஞ்சுன்னா வினையச்சம். கி ராஜநாராயணன் தொடர்பாக கீழ்கண்ட சரியானது எது? இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. பரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் தொடங்கிய வட்டார வரவு, வாய்மொழி, புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. சோ இதுல எது சரின்னு பார்த்தோம்னா எல்லாமே சரிதான். சோ அவரோட கதை வந்து கி ராஜநாராயணன் கதைகள் அப்படின்ற தலைப்புல வந்து தொகுத்திருப்பாங்க. அதே மாதிரி கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்று என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவர் உருவாக்கியிருப்பாரு. அதே மாதிரி எழுத்துழுக்கல இதுல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கி ராஜநாராயணன் சொல்லி கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் தொடங்கின வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் வந்து கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஸோ ரொம்பவே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சரிதான். அடுத்து உரைத்த என்ற சொல்லின் பகுப்பத உறுப்பினத்தின் பெயரச்சு விகுதி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ உரைத்த ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உரைத்த எப்படி பிரிக்கலாம் பார்த்தோம்னா உரை கூட்டல் இத்து கூட்டல் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இதுல பார்த்தோம்னா உரைன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது பார்த்தோம்னா காலத்தை காட்டுற இடைநிலை. அது வந்து பார்த்தோம்னா இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்றோம். சோ இதுல கடைசியா இருக்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரச்ச விகுதி. சோ இது வந்து பெயரச்சத்தை சேர்ந்தது, பெயரச்ச சொல் அப்படின்னு சொல்றதுக்கு விகுதி பார்த்தோம்னா இதே இதெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்தோம்னா வினையச்சன்னு சொல்றோம். சோ பெயரச்ச விகுதி பார்த்தோம்னா சோ ஆன்சர் பார்த்தோம்னா அடுத்து அதுதான் அடி வகை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ தாள்னா நெல், கேழ்வரகு, தண்டு கீரை, வாழை, கோல் பார்த்தோம்னா நெட்டி, மிளகாய், தூறு புத்துச்செடி, புதர், தட்டு இல்லைன்னா தட்டை, கம்பு, சோளம், களி கரும்பு, களை மூங்கில், அடி புலிவேம்பு. ஸோ இதை வச்சு இங்க மேஷ் பண்ணலாம். தாள் பார்த்தோம்னா நெல் இல்லைன்னா கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு. அடுத்து தண்டு கீரை இல்லைன்னா வாழை, என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கீரை இருக்கு. கோல் புத்துச்செடி இல்லைன்னா புதர்த்தம். சரி கோல் இருக்கு. மிளகாய் செடி இல்லைன்னா நெட்டின்னு வந்து அது சோ நெட்டி மிளகாய் செடி. தூறுனா புத்துச்செடி, புதர். சோ தாள், கேழ்வரகு, நெல், தண்டு, வாழை, கீரை, கோல், நெட்டி, மிளகாய், தூறு, புத்துச்செடி, புதர். இதை நம்ம வட்டார வளர்ப்பு பார்த்தோம். ஸோ அதுலதான் வந்து பண்ணவே மறுபடியும் படிச்சுக்கலாம். படிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல், மகளினா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளித்து சலிப்பு, அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மகளி அப்படின்னா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன், சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு, அழுக்கம்னா அழுத்தம் இல்லைன்னா அணுக்கம். சோ மகளினா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளித்து சலிப்பு, அழுக்கம்னா அழுத்தம் இல்லைன்னா அணுக்கம். பல்பல பலவின் பயங்கிளி கொல்லி என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த பின்னாடி எல்லாமே ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு லைன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இது எந்த ஊரை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி ரவுண்ட் போட்டு என்ன ஊர் சேர்ந்ததுன்னு சொல்லி இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. அதுல வர இந்த ஒரு லைன் தான் இந்த லைன். ஸோ பல்பல பலவின் பயங்கிளு கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாடலுடைய இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் அகநானூறு. ஸோ இதுல கொல்லி அப்படின்றது நாமக்கல் மாவட்டத்துல இருக்க கொல்லிமலையை பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம், எந்த நாட்டை பத்தி எந்த இடத்த எந்த மாவட்டத்தை பத்தி சொல்லுது, எந்த இடத்த பத்தி இந்த லைன் சொல்லுது அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி எந்த நூல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்.
சோ பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி அப்படின்ற பாடல் இடம்பெற்ற அகநானூறு. இதுல கொல்லி அப்படின்றது பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலையை குறிப்பது. அடுத்து பார்த்தோம்னா மலைப்படுகலாம் தொடர்பான கீழ்கண்ட பொது சரியானது எது? மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் மலைப்படுகலாம் என்று அழைக்கப்படுகிறது. கூத்தாற்றுப்படை என்று அழைக்கப்படும் இந்நூல் 483 அடிகளை கொண்டது. பருவக்குறை பொழிந்த நெய்கண் வேலையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பெருங்கோசிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க. சோ இதுல சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 3 தான் சரி. சோ 1, 3 மட்டும்தான் சரி. சோ பட் ஏன் செகண்ட் லைன் தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மொத்தம் 583 அடிகள் கொண்டது, 483 கிடையாது. ஸோ 583. இந்தியா எந்த ஆண்டு முதல் கோயில்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்கள் பட்டியலிட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2004 செப்டம்பர் 2004 அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அது பார்த்தோம்னா அந்த வானிலை மையம் ஒண்ணு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். அது எங்க இருக்குன்னா புதுடெல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொத்தம் 64 பெயர்கள் அப்படின்றது பார்த்தோம்னா கீவேர்ட் தான். இது ரெண்டுமே முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ செப்டம்பர் 2004, அதுக்கப்புறம் 64, இது ரெண்டுமே முக்கியம். 4 நாள்லயே முடியுது. ஞாபகம். ஓகே, அடுத்து இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் அப்படின்னாங்க. இது எந்த நிலத்துக்குரிய உரிப்பொருள்? ஸோ உரிப்பொருள் நம்ம பார்த்துப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு. ஸோ அதுல பார்த்தோம்னா இருத்தல் நிமித்தம் எதுக்குன்னு பார்த்தோம்னா முல்லைக்கு வரும். ஸோ ஓகே, மருதம்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடல் நிமித்தமும், நெய்தல் பார்த்தோம்னா இரங்கல் நிமித்தமும், குறிஞ்சி பார்த்தோம்னா புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாலை பார்த்தோம்னா பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாலை பார்த்தோம்னா பிரிதல் வரும். ஸோ குறிஞ்சி பார்த்தோம்னா புணர்தல், அடுத்து பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை பார்த்தோம்னா இருத்தல் நிமித்தம், அடுத்து மருதம் ஊடல், நெய்தல் இரங்கல், பாலை பிரிதல். ஓகே, சொல்பொருள் பார்க்கலாம். பொம்மல் அப்படின்னா சோறு, இல்லையா. வேவை வெந்தது, படுக பள்ளம் நரலும் ஒழிக்கும். ஸோ பொம்மல் சோறு, வேவை வெந்தது, படுகர் பள்ளம் நரலும் ஒழிக்கும். தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? மொத்தம் 6 வகைப்படும். ஸோ அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ இந்த மாதிரி தொகைநிலை தொடர்கள் பார்த்தோம்னா 6 வகைப்படும். வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் என்று காற்றை பற்றி பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான். ஸோ நிறைய லைன்ஸ் வரும். அதாவது பூவில் இருக்கும் மனம், இந்த இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு போய் வைக்கிற, வீணையிலிருந்து கவர்ந்த இசை இதெல்லாம் எங்க கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான் இந்த லைன் காணுது. ஓகே, இது பார்க்கலாம். ஸோ பட்டியல் கிளை பிரிவுகள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இனுக்கு, போத்து, கொப்பு, குச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இந்த கவை இருக்கு இல்லையா. சோ இந்த கவை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிமரத்தை நின்று பிரியும் மாபெரும் கிளை தான் இந்த கவை, அதுதான் இது. சோ இதுல இருந்து இந்த கவையில இருந்து பிரிஞ்சு போறதுதான் கொம்பு இல்லைன்னா கொப்புன்னுவாங்க. இந்த கொம்பு இல்லைன்னா கொப்புல இருந்து பிரிஞ்சு போறதுதான் கிளை. கிளையில இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா சினை, சினையில இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா போத்து, போத்துல இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா குச்சு, குச்சில இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா அதுதான் இனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இனுக்கு அப்படின்றது எதோட பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா குச்சியோட பிரிவு தான் என்னது இனுக்கு. அடுத்து போத்துன்றது எதோட பிரிவுன்னு பார்த்தோம்னா சினை, சினையோட பிரிவு தான் போத்து. கொப்பு இல்லைன்னா கொம்பு இது எதோட பிரிவுன்னு பார்த்தோம்னா கவை. அடுத்து குச்சின்றது பார்த்தோம்னா குச்சின்றது எதோட பிரிவு, ஒரு நிமிஷம். குச்சின்றது பார்த்தோம்னா போத்தின் பிரிவுதான் குச்சி. சோ கவையிலிருந்து கொம்பு, கொம்புல இருந்து கிளை, கிளையிலிருந்து சினை, சினையிலிருந்து போத்து, போத்துல இருந்து குச்சி, குச்சியிலிருந்து இனுக்கு. இளம் பயிர் வகை. சோ இது தெரிஞ்சுக்கணும். நாற்றுனா நெல், கத்தரி, இதான் நாற்றுன்னு சொல்லுவாங்க. இதே கன்று பார்த்தோம்னா
புளி, வாழை இது எல்லாமே கன்றுன்னுவாங்க. குருத்துன்னா வாழை குருத்துன்னுவாங்க. பிள்ளை தென்னம்பிள்ளை, இது குட்டி பார்த்தோம்னா விலா மரத்தை சொல்லுவாங்க. மடலி அல்லது வடலினா பனை, பைங்கூழ் அப்படின்னா நெல் இல்லைன்னா சோளம். ஸோ நாற்றுன்றது நெல் இல்லைன்னா கத்திரி. ஸோ கத்திரியோட இளநிலை. கன்றுன்றது மா, புளி, வாழை. ஸோ மா. வடலி இல்லைன்னா மடலி பனை. பைங்கூழ்னா சரி நெல், சோளம். ஸோ நாற்று கத்தரி, நெல், கன்று, மா, புலி, வாழை. வடலி இல்லைன்னா மடலி, பனையின் இளநிலை, பைங்கூழ், சோளம் இல்லைன்னா நெல். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யாருக்குன்னா தொல்காப்பியர். இது இலை வகை, இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இலைனா புளி, வேம்பு, அது இலைன்னு சொல்லுவாங்க. தாள்னா நெல், புல். தோகை சோளம், கரும்பு. ஓலைனா தென்னை, பனை. சண்டு காய்ந்து தாளும் தோகையும். அதாவது இந்த தாள் தோகை இது ரெண்டும் காஞ்சிச்சுன்னா அதைத்தான் சண்டுன்னுவாங்க. இதை இலைய காஞ்சிச்சு அப்படின்னா சருதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இலைன்றது என்னது? புளி, வேம்பு. தோகைன்றது சோளம், கரும்பு. ஓலை தென்னை, பனை. அடுத்து சண்டுன்னா என்னதுன்னா காய்ந்த தாளும் தொகையும் தான் சண்டு. ஸோ காய்ந்த தாள். ஸோ இலை, புளி, வேம்பு, தோகை, சோளம், கரும்பு, ஓலை, தென்னை, பனை, சண்டு, காய்ந்த தாள், தோகை. ஓகே, மணிவகை தெரிஞ்சுக்கணும். கூலம் அப்படின்னா நெல், புல். அதாவது கம்பு சோளம்லாம் சொல்லுவாங்க. பயறு அப்படின்னா அவரை, உளுந்து. கடலை, வேர்க்கடலை, கொண்டைக்கடலை. விதை, கத்தரி, மிளகாய். கடலை, வேர்க்கடலை, கொண்டைக்கடலை. விதை, கத்தரி, மிளகாய். கால் அப்படின்னா புளி, காஞ்சிரை. அதாவது நச்சு மரத்தை தான் காஞ்சிரை அப்படின்னுவாங்க. ஸோ இதை கொஸ்டின் கேட்கலாம். ஸோ காஞ்சிரை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நச்சு மரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து முத்துனா வேம்பு, ஆமணக்கு. கொட்டை, மா, பனை. தேங்காய், தென்னை. முதிரை, அவரை, தோகை. ஸோ கூலம்னா என்னன்னு பார்த்தோம்? நெல், புல் இல்லைன்னா கம்புன்னு பார்த்தோம். அப்ப நெல், புல், கம்பு. பால்னா புளி, காஞ்சிரை. முத்து ஆமணக்கு, வேம்பு. முதிரைனா அவரை, சுவரை. கூலம் நெல், புல், கம்பு. பால், புளி, காஞ்சிரை, நச்சுமரம். முத்து, ஆமணக்கு, வேம்பு. முதிரை, அவரை, துவரை. காலின் 7 அடி பின் சென்று இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாற்றுத்துறை. அதாவது விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா அவங்க போகும்போது 7 அடி போய் அவங்க பின்னாடியே போய் அவங்கள ஏற்றிட்டு வருவாங்க குதிரை வண்டியில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைன் சொன்னது எதுன்னு பார்த்தோம்னா பொருளாற்றுத்துறை. ஒப்புடன் முகமலத்தை உபசரித்து உண்மை பேசி இப்பாடலையான பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா விவேக சிந்தாமணி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசு, உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலன்னம் முகம் கடத்து இடுவாராயின் கப்பிய பசியனோடு கடும் பசி ஆகும் தானே அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, பார்த்தோம்னா விவேக சிந்தாமணி. அதாவது பார்த்தோம்னா நல்லா முகம் மலர்ந்து பேசி உபசரித்து உப்புலாம் கூழ் போட்டாலுமே அது அமிர்தமாக இருக்கும். இதே முகம் கடுத்துக்கிட்டு முப்பழத்தோட பால் சோறு கொடுத்தாலும் அது என்னன்னா பசிக்கூட பார்த்தோம்னா இன்னும் கடும் பசியே ஆகும் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது கொழுந்து வகை. ஸோ கொழுந்து வகை என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புளிர் அல்லது தளிர் பார்த்தோம்னா நெல், புல். இதோட கொழுந்துதான் புளிர்லாம் தளிர்வாங்க. இதே பார்த்தோம்னா முறி அல்லது கொழுந்து. இது பார்த்தோம்னா புளி, வேம்பு. இதோட கொழுந்து தான் முறி இல்லைன்னா கொழுந்துன்னுவாங்க. சோளம், கரும்பு, தென்னை, பனை. இதோட கொழுந்து பார்த்தோம்னா குருத்துன்னுவாங்க. கரும்பின் நுணுப்பகுதி கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கலாம். புளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல், புல். முறி அப்படின்றது எதாவது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா புளி, வேம்பு. குருத்துன்றது என்ன சொல்லுவோம்? சோளம், கரும்பு. சரி, கொழுந்தாடை தான் கரும்பின் நுனிப்பகுதி.
குருத்து சோளம், கரும்பு, தென்னை, பனை. இதுவும் கரும்பு வரும், இதுவும் கரும்பு வரும். ஸோ இதுல வந்து பனை கொடுத்துருக்காங்க. பனைன்றது பார்த்தோன்னா குருத்து வரும். ஸோ அதனால கொழுந்தாடை கருமைன்னு போட்டுக்கலாம். கொழுந்தாடை கருமைன்னு போட்டு குருத்து வந்து பனை போட்டுக்கலாம். ஸோ நம்ம மேட்ச் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் வந்து பார்த்தோன்னா குருத்து கொழுந்தாடை ரெண்டுமே கரும்புக்கு வரும். குருத்து கரும்பு, கொழுந்தாடை கரும்பு ரெண்டுமே கரும்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து பழத்தோல் வகை. ஸோ பழத்தோல் வகை பார்க்கலாம். தொலி அப்படின்னா மிகவும் மெல்லியது. அடுத்து தோல்னா அதை விட கொஞ்சம் திண்ணமானது. அதோட கொஞ்சம் இதானது பார்த்தோம்னா தோடு வன்மையானது. ஓடு பார்த்தோம்னா மிக வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுரையோட அதுதான் வந்து குடுக்கை அப்படின்னாங்க. முட்டைனா தேங்காயோட நெற்றின் பகுதி மேற்பகுதி மட்டை இருக்குல்ல, தேங்காய் முட்டையாது. உமி அப்படின்னா நெல் கம்பு, உமி குழைச்செடுப்பாங்க இல்லையா அது. அடுத்து கொம்பை அப்படின்னா வரகு, கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதோட உமி வந்து கொம்பை அப்படின்னுவாங்க. நெல் கம்பு வந்து உண்மை. அப்படி பார்க்கும்போது தொலினா மிக மெல்லியது. அடுத்து தோல்னா திண்ணமானது. தோடுனா மிக வன்மையானது. சரி, வன்மையானது. ஓடுதான் என்னது, மிகவும் வன்மையானது. தொலி மிக மெல்லியது. தோல் பார்த்தோன்னா திண்ணமானது. தோடு வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. பெயர்ச்சொல் வினை அடையாக மாறுவது எந்த அளபடை அப்படின்னு பார்த்தோம்னா சொற்றளபடை. ஸோ அதுலதான் பார்த்தோம்னா பெயர்ச்சொல் வந்து பார்த்தோம்னா வினை அடையாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. பத்துப்பாட்டு நூல்கள் கூத்தாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்படுகலாம். மலைப்படுகலாமோட இன்னொரு பேர் தான் கூத்தாற்றுப்படை. ஓகே, பூவின் நிலைகள் பார்க்கலாம். ஸோ பூவின் நிலைகள் வந்து பார்த்தோம்னா பூவோட தோற்ற நிலை வந்து அரும்புவாங்க. ஸோ இங்க இருக்கு அரும்பு ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தோம்னா மொட்டு வரும். அடுத்து பார்த்தோம்னா முகை, அடுத்து மலர், அடுத்து அலர், அடுத்து வி, அடுத்து பார்த்தோம்னா செம்மல். ஸோ இந்த மாதிரி 7 வகையான நிலை இருக்கிறதா பார்த்தோம்னா அந்த பூவோட நிலையை வந்து குறிக்கும். ஸோ அதுதான் நியூ புக் வந்து பழைய புக்கு. புது புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அரும்பு பூவின் தோற்ற நிலை, போது பூ விரிய தொடங்கும் நிலை, மலர் அலர் இருக்கு. மலர் இல்லைன்னா அலர், இது ரெண்டும் பார்த்தோம்னா பூவினோட மலர்ந்த நிலையை வந்து சொல்லியிருப்பாங்க. வி அப்படின்னா மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையதான் வீணுவாங்க. செம்மல் பார்த்தோம்னா பூ வாடின நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரும்புனா என்னது, பூவின் தோற்ற நிலை. போதுனா பூ விரிய தொடங்கும் நிலை. பி அப்படின்னு பார்த்தோம்னா மரம் செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பார்த்தோம்னா பூ வாடின நிலை. திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1983. குறிப்பா சொல்லணும் செப்டம்பர் 1983 தான் பார்த்தோம்னா திருவள்ளுவர் பெயரில் முதல்ல தமிழ் கணினி வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை யார் இது உருவாக்கி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் பார்த்தோம்னா இந்த திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு முதல் தமிழ் கணினி வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ செப்டம்பர் 1983 டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். இது கெட்டுப்போன காய்கனி வகை. ஸோ இது பார்க்கலாம். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காயிற சூம்பல்னால. சிறியல் அப்படின்னா சுருங்கிய பழம். சொத்தைனா புழுக்குச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் அப்படின்னா புழுக்குளுத்த பழம். அழுகல்னா புழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டுனா பதராய் போன மிளகாய். அதே மாதிரி போட்டான்காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னா போட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய். தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய். அல்லிக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய் தான் வந்து ஒல்லிக்காய் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா. ஸோ அல்லிக்காய்னாலும் தேரைக்காய்னாலும் தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் ரெண்டும் அதே தான். தேரை அள்ளி. ஒல்லிக்காய்னா தென்னையில கெட்டு போனது. கோட்டான் அல்லது கூகைக்காய்னா கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்டு போன காய்ன்னு சொல்லுவாங்க. சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய். சிறியல்னா சுருங்கிய பழம். இது வந்து காய், இது வந்து பார்த்தீங்கன்னா பழம். சொத்தைனா புழுப்பூச்சி அழித்த காய் அல்லது கனி. வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல்னா புழுக்குளுத்த பழம். அது அழுகல்னா புழுக்குளுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டுனா பதறாய் போன மிளகாய், சொண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுதான் பார்க்கலாம்.
சூம்பல்னா நுனியல் சுருங்கிய காய், அதாவது வந்து சூம்பல் அப்படின்னு. சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். அழியல்னா என்னன்னு சொல்லிருக்கோம், உதிர்த்த பழம். சொண்டுனா பதறாய் போன மிளகாய். காற்று தொடர்பான பின்னற்றும் கூற்றுகளை கவனி. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன். சோ இதுல எது பார்த்தோம்னா சரி தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல பார்த்தோம்னா இது எல்லாமே பார்த்தோம்னா கரெக்ட் தான். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா இந்த கிழக்குல இருந்து வீசுற காற்று வந்து குளிர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி மழை கொண்டு வர காத்தா இருக்கும். அதே மாதிரி கடல் மேல வந்து மலை மேகம் கொடுக்குற ஒரு காற்று தான் வந்து கிழக்கு காத்து. அதே மாதிரி மேற்குல இருந்து வர வந்து வலிமையா இருக்கும். அதே வறண்ட வெப்பமான காற்றா வந்து இருக்கும். ஸோ அதனால கோடைன்றாங்க. ஸோ தெற்கிலிருந்து வீசுது பார்த்தா தென்றல். ஆக்சுவலி தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடை காட்டு வராது, தென்றல். சாரி, இதுதான் தப்பு. 3 வந்து தப்பு. ஸோ தெற்குக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்றல் அப்படின்னாங்க. இதோட வேகம் பார்த்தோம்னா குறைவு. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1, 2 தான் கரெக்ட். ஸோ தெற்கு பார்த்தோம்னா வாடை காற்று வராது, தென்றல் வரும். இதோட வேகம் வந்து குறைவு. அதாவது பள்ளத்தாக்கு, மரம், செடி இதெல்லாம் கடந்து வர்றதுனால பார்த்தோம்னா அதோட வேகம் கம்மியாயிட்டு தென்றல் அதாவது மெதுவா வந்து வீசும். அது இதே பார்த்தோம்னா வடக்குல இருந்து வீசுற காற்று வாடை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஊதை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால குளிர்ச்சியா இருக்கும். ஸோ அதனாலதான் இது என்னன்னா வாடை காற்று, ஊதக்காற்று வீசுதுன்னாலே அது. ஸோ அதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தா 1, 2 தான் சரி. ஏன் தெற்கிலிருந்து வீசுறது தென்றல், வடக்குல இருந்து வீசுறது தான் வாடை காற்று. டேஷ் 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 இவை 3 நாமம் கிடைக்கிடும் நோய். இக்குறட்பாவில் பொருட்கிடத்தை நிரப்புது. ஸோ காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமம் கிடைக்கிடும் நோய். ஸோ காமம், வெகுளி, மயக்கம். அடுத்து எழுவாயுடன் டேஷ் 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 ஆகிய பயனிலைகள் தொடர்பது எழுவாய் தொடர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர், வினை, வினா. ஸோ எழுவாயோட பெயர் இல்லைன்னா வினை, அப்புறம் வினா. இது பயனிலை தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒண்ணு எழுவாயோட பெயர் இருக்கணும், இல்ல வினை இருக்கணும், இல்லைன்னா வினா இருக்கும். இது 3 இருந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு. மூதுன்னா என்னது? பண்பு தொகை. உள்பெயர் அப்படின்னா வினைத்தொகை. அடுத்து கை தொழுது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை அப்படின்னா உரிச்சொற்றொடர். சோ மூது பண்பு தொகை, உருதுயர் வினைத்தொகை, கை தொழுது 2ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொற்றொடர். தென்னன் மகளை திருக்குறள் மாண்புகளே என்ற பாடடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. கனிச்சாறு. சோ தென்னன் மகளை திருக்குறள் மாண்புகளே. சோ கனிச்சாறு எழுந்தது யாரு? பெருஞ்சித்திரனார். ஓகே, இது பார்த்தோம்னா தொகைநிலை தொடர். எந்த வகையான தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். மதுரை சென்றார் அப்படின்றது வேற்றுமை தொகை. ஏன்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி வரும். விரிச்சு எழுதணும்னா பூன்றது மறைஞ்சு வந்திருக்கு 4ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இது வந்து வேற்றுமை தொகை. மார்கழி திங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா இருபெயரொட்டு பண்பு தொகை. ஏன்னு பார்த்தோம்னா திங்கள்ன்றது பார்த்தோம்னா பொதுவான பெயர். இதுல குறிப்பா அப்படின்னு சொன்னா மார்கழியில வர திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட சிறப்பு பெயர் வந்துருக்கு. இந்த மாதிரி இரு பெயரோட்டு பண்பு தொகை. அண்ணன் தம்பி பார்த்தோம்னா உண்மை தொகை. அதாவது அண்ணனும் தம்பியும் அப்படின்றது அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. சோ அதனால உண்மை தொகை. சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்றத பார்த்தோம்னா அன்மொழி தொகை. இது வந்து பார்த்தோம்னா அவங்களோட இயற்பெயர். பெருஞ்சித்திரனார் பார்த்தோம்னா துரைமாணிக்கம். தமிழல்லவனார் சண்முக சுந்தரம். எழில் முதல்வன் மா ராமலிங்கம். சிந்துக்கு தந்தை பார்த்தோம்னா பாரதியார். பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம், தமிழல்லவனார் சண்முக சுந்தரம், எழில் முதல்வன் மா ராமலிங்கம், சிந்துக்கு தந்தை பாரதியார். நாடும் மொழியும் நமது கண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாகவி பாரதியார். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகும்போது மேல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட அந்த பாக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, விட்டக்கூடாது. நாடும் மொழியும் நமது கண்கள் அப்படின்னு சொல்லியாரு மகாகவி பாரதியார். அடுத்து தொகைநிலை தொடர் கேட்டுருக்காங்க பார்ப்போம். காவிரி பாய்ந்தது
அப்படின்னா பார்த்தோம்னா எழுவாய் தொகை. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் எழுவாய் எழுவாய் பின்னாடி ஒரு பெயர் இல்லைன்னா ஒரு வினை இல்லைன்னா வினா, இது 3 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பார்த்தோம்னா இது காவேரின்றது எழுவாய். எழுவாய் பின்னாடி என்ன வந்துருக்கு பார்த்தோம்னா வினை வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எழுவாய் தொடர். ஓகே, அடுத்து பாடி மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர் வினையச்சு தொடர். ஸோ ஒரு வினை, வினையச்சம், எச்சம் பிளஸ் வினைச்சொல் இது வந்துச்சுன்னா வினையச்சம். ஸோ இது பார்த்தோம்னா வினையச்சம், மகிழ்ந்தனர் அப்படின்றது பார்த்தோம்னா வினைச்சொல். ஸோ வந்து வினையச்சம். பாடினால் கண்ணகி ஒரு வினைச்சொல், வினைச்சொல்லோட சரி இதெல்லாம் வினைமுற்று. ஓகே, வினைமுற்று பிளஸ் வந்து ஒரு பெயர்ச்சொல்லோடு முடிஞ்சிருக்கு. ஸோ வினை வந்து முற்றி இருக்குது, அதனால வினைமுற்று தொடர். கேட்ட பாடல் இது பார்த்தோம்னா கேட்ட அப்படின்றது ஒரு வினை எச்சம் பிளஸ் பாடல்ன்றது ஒரு பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சாலே பெயரெச்ச தொடர். ஓகே, இலக்கியத்தில் காட்சி தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காற்றை வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் என்னன்னு சொல்றாரு? காற்றை வண்டொடு புக்க மணவாய் தென்றல் சொல்றாரு. களப்பட்டடை சொக்கநாத புலவர் என்ன சொல்றாங்கன்னா, நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு காற்றை பத்தி. சோ இது சொந்த யாரு அப்படின்னு பார்த்தோம்னா களப்பட்டடை சொக்கநாதர். அதே பலப்பட்டடை சொக்கநாதர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் விழுத்தூது அப்படின்ற சிற்றலுக்கே படைத்தார். சோ அந்த பத்மகிரி தென்றல் விழுத்தூதுல தான் இந்த லைன் வந்து வந்திருக்கும். ஸோ அதை ஏற்றுனது பார்த்தோம்னா களப்பட்டடை சொக்கநாதர். ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல இளங்கோடைய பாடலை பத்தி வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சொல்லியிருப்பாரு. களப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவது அப்படின்ற சிற்றிலக்கியத்துல நந்தமிழும் தன் பொருணை நந்தியும் சேர் பொறுப்பில் செந்தமிழின் பின்னுரைத்த தென்றலை அப்படின்னு சொல்லி காற்றை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா சரிதான். ஸோ கூற்று 1, 2, 3 சரி. தமிழ் மொழி கடலோடு ஒத்திருத்தலை இரட்டை மொழிதல் பாடலில் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தகவிமணி. தமிழ் மொழியும் கடலோடு பார்த்தோம்னா இது பண்ணி இரட்டை மொழிகள் வந்து பாடிப்பாரு. ஸோ அதை பாடியிருக்கிற அந்த தனிப்பாடல் பார்த்தோம்னா சந்தகவிமணி பாடியிருப்பாரு. இந்த அம்மை உலகம் இந்திர அமிழ்தம் இவையதாயினும் இனிது என தமிழர் உண்டகம் எல்லாரு என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் இது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. சோ உண்டல் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் எல்லாரே அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது மருந்தை உண்டாலும் என்ன பண்ணணும், அமிழ்தமே என்றனால என்ன பண்ணணும்னா மத்தவங்க குத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. ஓகே, தொகாநிலை தொடர். நண்பா எழுது கட்டுரையை படித்தால் மற்றொன்று சால சிறகு. சோ இது பார்த்தோம்னா நண்பா எழுது அப்படின்றது என்னன்னா வெளித்தொடர். கட்டுரையை படித்தால் அப்படின்றது பார்த்தோம்னா வந்து என்னது வெளிப்படையா வந்து. சோ வேற்றுமை தொடர், 2ஆம் வேற்றுமை தொகை. மற்றொன்று இடைச்சொல் பார்த்தோம்னா இடைச்சொல். ஓகேங்களா? அடுத்து சால சிறந்த சாலன்றது ஒளிச்சொல் தொடர். கோபாலபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எது பார்த்தோம்னா 1991. ஸோ இது எழுதுவது யார் பார்த்தோம்னா கி ராஜா நாராயணன் அப்படின்றவர் தான் 1991 பார்த்தோம்னா அவர் எழுதுனா கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஓகே, அடுத்து குலை வகை பார்த்தோம்னா தாவரத்தோட குலை வகைகள் எதுன்னு பார்த்தோம்னா கொத்துன்றது அவரை துவரை முதலவற்றோட குலை. அடுத்து குலைனா கொடி முந்திரி. அடுத்து தாருனா வாழைக்குலை. கதிர்னா கேழ்வரகு சோளம். அழகு அல்லது குரல்னா நெல்கிணை அதோட கதிர். சீப்புனா வாழைத்தாற்றின் பகுதி. சோ அதான் இங்க பார்க்கிறோம். கொத்துனா அவரை துவரைன்னு பார்த்தோம். சோ துவரை. தாருனா வாழைக்குலை. கதிர் அப்படின்னா கேழ்வரகு சோளம் கேழ்வரகு இது எல்லாமே கதிர். குரல் அப்படின்னா குரல் நெல் திணை இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரல் அப்படின்னு. தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? சோ தொகாநிலை தொடர்கள் பார்த்தோம்னா 9 வகைப்படும்.
அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வேற்றுமை, இடைச்சொல், உரிச்சொல், அடுக்கு தொடர். இந்த மாதிரி 9 வகைப்பட்டதான் வந்து தொகாநிலை. ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் கொஸ்டின்ல பார்த்தோம்னா எத்தனை வகைப்படும்ன்றத கேட்பாங்க. ஸோ அதனால அது எத்தனை வகைப்படும் பார்த்தோம். ஸோ தொகை நிலை பார்த்தோம்னா 6, தொகாநிலை பார்த்தோம்னா 9ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது அளபடை பார்க்கலாம். இசைநிறை அளபடை அப்படின்னா அப்படின்னு வந்துச்சுனாலே எனது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இன்னிசை அளபடை அப்படின்னா ஊன் வரும், கெடுப்பதும் கெட்டாக்கும். சொல்லிசைனா சொல்லு வருதா, வரணசை இன்னும் முளை. ஒற்றளபடைனா ஒற்று. எக்கிலக்கிய கையராய் இந்த ஒற்று வந்து 2ஆம் வந்து இல்லையா, ஸோ அதனால ஒற்றளபடை. ஸோ இசை நிறை அளபடை அப்படின்னாவே வந்துடும். இசை நிறை இல்லைன்னா செய்யுள் இசை. இன்னிசைனாவே வரும், சொல்லிசைனா வரும், ஒற்றளபடைனா இது வரும். ஸோ இசை நிறை இன்னிசை சொல்லிசை ஒற்றளபடை ஒற்று. அது எத்தனை வகையான ஒற்று 10 நம்ம பார்த்தோம். அல்லில் ஆயினும் விருந்து வரினும் வாக்கும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை. ஸோ அல்லில் ஆயினும் விருந்து வரின் வாக்கம். அடுத்து தொழிற்பெயர் மற்றும் வினையாளரின் பெயர் பின்வரும் கூற்றுகளை காணும். ஸோ தொழிற்பெயர் பார்த்தோம்னா வினை பெயர் தன்மையாகிய வினையே உணர்த்தி நிற்கும் மற்றும் காலம் காட்டாது. வினையாளரின் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் மற்றும் காலம் காட்டும். தொழிற்பெயர் பார்த்தோம்னா மூவிடத்திற்கு உரியது மற்றும் வினையாளரின் பெயர் படப்பெயர் உரியதுன்றாங்க. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தோம்னா 1, 2 மட்டும் தான் சரி. 3 ஏன் தப்புனா ஆக்சுவலி மாற்றி வரும். தொழிற்பெயர் வந்து பார்த்தோம்னா படத்தைக்கு உரியது, வினையாளனின் பெயர் பார்த்தோம்னா மூவிடத்திற்கு உரியது. சும்மா மாற்றி வரும். ஸோ தொழிற்பெயர் படத்தை, வினையாளனின் பார்த்தோம்னா மூவிடத்திற்கு உரியது. கரங்கு இசை விளைவின் உரந்தை என்ற பாடடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறு. ஸோ கரங்கு இசை விளைவின் உரந்தை அப்படின்ற பாடடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. நூல் ஆசிரியர் பார்க்கலாம். பெருஞ்சித்திரனார் பார்த்தோம்னா என் சுவை என்பது. மா ராமலிங்கம் இனிக்கும் நினைவுகள். கீரா பார்த்தோம்னா கோபாலபுரத்து மக்கள் கதை. அதிவீரராம பாண்டியர் லிங்க புராணம். புதிய ஆத்திச்சுடி என்ற நூலில் குழந்தைகளுக்கான நீதி படவை பாடினது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஸோ புதிய ஆத்திச்சுடி அப்படின்னாவே பாரதியார். பிஞ்சு வகை பார்த்தோம். பூம்பிஞ்சி அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் பூம்பிஞ்சின்னு. ஸோ பிஞ்சுனா இளம் காய், வடுனா மாம்பிஞ்சு, மூசு பலா பிஞ்சு, கவ்வை எல் பிஞ்சு, குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு, முட்டுக்குறுமைனா சிறு குறும்பை, இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய், முலாயினா இளம் பாக்கு, கருத்தல் இளநீர், பச்சல் வாழை பிஞ்சு. ஸோ பூம்பிஞ்சி பூவோடு கூடிய இளம் பிஞ்சு, பிஞ்சு இளம் காய், வடு மாம்பிஞ்சு, மூசுனா பலா பிஞ்சு, கவ்வை எல் பிஞ்சு, குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு, முட்டுக்குறுமைனா சிறு குறும்பை. அதாவது பார்த்தோம்னா குறுமைனா பிஞ்சு, இளம் பிஞ்சு, அதோட பிஞ்சு தான் பார்த்தோம்னா முட்டுக்குறும்பை. இளநீர்னா முற்றாத தேங்காய், முலாயினா இளம் பாக்கு, கருக்கல் இளநீர், பச்சல்னா வாழைப்பிஞ்சு. ஸோ மூசுனா பலா பிஞ்சு, கவ்வைனா எல் பிஞ்சு, முலாய் அப்படின்னா இளம் பாக்கு, பச்சல் வாழை பிஞ்சு. சிங்காரம் மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கிய தொகை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 7,5 லட்சம் ரூபாய். இதுல வந்து கொடுத்திருக்காரு. ஸோ சிங்காரம் 7,5 லட்சம் ரூபாய். கலைச்சொற்கள் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர்னா ரீஜனல்னாவே வட்டாரம், ஸோ வட்டார இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர் பார்த்தோம்னா நாட்டுப்புற இலக்கியம். சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்றவை யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிவீரராம பாண்டியார். ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தது பார்த்தோம்னா தொக்கை நாட்டு அரசர் தான் பார்த்தோம்னா இந்த அதிவீரராம பாண்டியர். இவரோட பட்டப்பெயர் தான் சீவலமாறன். கீழ்கண்ட எந்த குறுநிலை மன்னனை மலைப்படுகாம் என்று 10 பாட்டு நூல் பாடடி தலைவனாக கொண்டது பார்த்தோம்னா நன்னன் அப்படின்றவரை வச்சுதான் மலைப்படுகாம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து 10 பாட்டுக்குரிய பாடல் வந்து எழுதியிருப்பாங்க. உயர்நிலை அணிகளும் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலக்கண்ணாடிகளைப் போல வட தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று நான் பார்த்த சாரதி வந்து கூறுகிறார்.
சரி, எதுல சொல்லிப்பாருன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி மலர் நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதையும் வந்து நோட் பண்ணிக்கணும், ஒரு கீ பாயிண்ட். ஸோ திருப்பரங்குன்றத்தின் அளவை பார்ப்பதற்கு இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளை போல வட தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர் நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து தண்டி என்பவர் உருவகத்தை ஊமையும் பொருளும் வேற்றுமை விளைவித்து ஒன்றென மாட்டின் அத்தூர்வம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்றாங்க. சோ அதுவும் கரெக்ட் தான். அடுத்து பார்த்தோம்னா முழுநிலவின் வியவை முத்துக்கள் துளித்தன என்று அறிஞரன்னா கூறுகிறார் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா சொன்னது எதுனா இதைதான் சொல்லிப்பாரு. களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது ஒன்று மகிழ்ந்தாய் உன் புன்னகைத்தான் அதற்கு சான்று அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இது ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 வந்து தப்பு. ஸோ 1 2 மட்டும்தான் சரி. லாஸ்டே பார்க்கலாம். புயலிலே ஒரு தோணி எழுத யார் பார்த்தோம்னா பா சிங்காரம். நைடதம் நைடதம் பார்த்தோம்னா இலைப்பாட்டு நக்கூடனா. மலைப்படுகடாம் பார்த்தோம்னா பெருங்கௌசிக்கனா. நைடதம் பார்த்தோம்னா அதிவீரராம பாண்டியர். ஸோ புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். நைடதம் அதிவீரராம பாண்டியர். மலைப்படுகடாம் பெருங்குன்று பெருங்கௌசியினார். முல்லைப்பாட்டு நப்புடனார். 10 பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு எத்தனை அடிகள் கொண்டது பார்த்தோம்னா 103. முன்னாடி 108ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சாரி, 103. விருந்தினரும் மரியவரும் நெருங்கியுள்ள மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பருவம். ஸோ விருந்தினரும் மரியவரும் நெருங்கியுள்ள மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொன்னபடி பார்த்தோம்னா கலிங்கத்து பருவம். ஹிப்பாலஸ் பருவ காற்று தொடர்பான பின்வரும் பெற்றுகள் கவனம். ஸோ இது பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் எனும் கிரேக்க மாலுமி பருவக்காட்சி நிகழ்வினால் முசிறி துறைமுகத்திற்கு புதிய வழியை கண்டுபிடித்தார். ஓகே, இது கரெக்ட். யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்திற்கு வந்து சென்றனர். இதுவும் கரெக்ட் தான். சேர நாட்டோட முசிறி துறைமுகம். ஓகே, அந்த பருவக்காற்றுக்கு யவனர்கள் அதை கண்டுபிடித்த ஹிப்பாலஸ் பெயரை சுற்றி ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று அழைத்தனர். இதுவும் கரெக்ட். ஆன்சர் பார்த்தோம்னா 1 2 3 மூணுமே வந்து சரி. அடுத்து பார்த்தோம்னா கலை சொற்கள். ஸ்டாம்னா புயல். டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. பிரீஸ் அப்படின்னா காற்று. ஸ்டாம் புயல், டொர்னாடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, பிரீஸ் காற்று. வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையும். இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் இது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம். சோ வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையும். இரட்டொரு மொழிதல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கீவா ஜெகநாதன் அடடே காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்று தனக்கு மாலையிட்டு வரவேற்றதை கூறினார். இசை விமர்சகர் சுப்புடு அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறினார். கியாபி விஸ்வநாதன் என்ன சொல்றா, பல் மருத்துவத்தின் சிறப்பு பட்ட பெற்ற ஒருவரை இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சோ இது மூணுமே வந்து பார்த்தோம்னா சரிதான். சோ கீவா ஜெகநாதன் பார்த்தோம்னா காலையிலே மாலையும் வந்து விட்டது, அதாவது இரட்டொரு மொழிகள் வர மாதிரி சிறப்பு மிக்க சொல்லிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மூணுமே வந்து கரெக்ட். ஸோ யார் என்ன கோச் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். கீவா ஜெகநாதன் காலை மாலை அது. இசை விமர்சகர் பார்த்தோம்னா கம்மல் அதை பத்தி. கியாபி பார்த்தோம்னா பல்துறை வித்தகர்னு சொல்லிட்டு ஒரு பல் மருத்துவரை சிறப்பிச்சிருப்பாரு. தொல்லா சிறப்பின் விருந்ததில் போடலும் இழந்த எண்ணெய் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். அதாவது தொல்லா சிறப்பின் விருந்ததில் போடலும் இழந்த எண்ணெய், அதாவது கண்ணகி பார்த்தோம்னா கோவலன் இழந்த வருத்தத்தை விட வந்தவங்களுக்கு சாப்பாடு போட முடியல வருத்தம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தம்பளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ சிலப்பதிகாரம். பன்னெண்டாம் பாடல் எபின்றேல் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். புறப்பாவில் பயின்று வந்து அணி பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இசை இல்லாத பண்ணு இல்லாத இசை வந்து எந்த அளவுக்கு வேஸ்டோ அந்த மாதிரி இறக்கம் இல்லாத கண் வந்து இல்லாத கண் வந்து அர்த்தம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காட்டு வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அதை எடுத்துக்காட்டு உண்மையான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ வேங்கை 8 என்பது எவ்வகை மொழி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமொழி.
ஏன்னு பார்த்தோம்னா படிக்கும்போது நம்ம எட்டு அப்படின்றத வந்து இப்படியும் பிரிக்கலாம், எல் கூட்டல் தோ அப்படின்னு பிரிக்கலாம். பிரிச்சோம்னா நின்று எல்லை உண் அப்படின்ற அர்த்தம் வரும். இதே வேங்கையை வந்து பிரிச்சோம்னா வேன் கூட்டல் கை, வேகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதனால இதை வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கேட்கலாம், வேங்கையை எப்படி வந்து பிரிக்கலாம்னு, இல்ல வேன் கூட்டல் கையோட அர்த்தம் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி எட்டு எப்படி பிரிக்கலாம்னு கேட்கலாம், எல் கூட்டல் தோ. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கலாம், நின்று எல்லை உண் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நூல் ஆசிரியர் பார்க்கலாம். 6ஆம் திணை பார்த்தோம்னா பூ சிவராமன். அடுத்து மகபுவஞ்சி பெருஞ்சித்தர்னார். தேவநேய பாவனார் பார்த்தோம்னா சொல்லாய்வு கட்டுரைகள். எழில் முதல்வன் அதாவது மா ராமலிங்கம் அவருக்கு பார்த்தோம்னா புதிய உரைநடை, சாகித்ய அகாடமி பெற்ற நூல் அது. அடுத்து திருக்குறள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயின் அறிவு இல்லாதவரே ஆவர். ஓகே, இது கரெக்ட். நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமையுடையதாகன்றதும் கரெக்ட். விடாமுயற்சி என்பது உயர்பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஸோ இதுவும் கரெக்ட். ஆன்சர் பார்த்தோம்னா மூணுமே வந்து பார்த்தோம்னா சரிதான். தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு. ஆன்சர் பார்த்தோம்னா 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் இடத்தப்பத்தவை. ஸோ தமிழுக்கு தொன்று அப்படின்னு வரும். கலை சொற்கள். பபுள் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்னா மெய் எழுத்து, ஹோமோகிராப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. ஸோ பபுள் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய் எழுத்து, ஹோமோகிராப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இல்லல். ஸோ இது எந்த இல்ல விருந்தவர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா புறநூல்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இல்லல். அதாவது வந்த விருந்தினருக்கு சாப்பாடு இல்லாதனால அதாவது அந்த நெல் இது அன்னைக்கு டிஃபன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து குரல்ல போட்டு குத்தி சமைச்சு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவளை அந்த மாதிரி அவ்வளவு பெரிய வறுமையில பார்த்தோம்னா விருந்தோம்பல் வந்து காத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ற நூல் எதுவும் பார்த்தோம்னா புறநானூறு. ஆளுமையை அடையாளம் காண்க. ஓகே, இது ஒரு சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த சென்டென்ஸ்க்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, பாவனா நூலகம் ஒன்றை உருவாக்கியவரும் மற்றும் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்கள் நடத்தி வருபவர் மற்றும் தமிழ் தென்ற திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர், வெளியே இலக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். இதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா ரா இளங்குமரன். இது பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நூல் ஆசிரியர் பக்கம். அதோ அந்த பறவை போல. இது பார்த்தோம்னா சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை. இது எழுத யார் பார்த்தோம்னா எஸ் ராமகிருஷ்ணன். திருக்குறள் தெளிவுரை. இது பார்த்தோம்னா வஉசி. அது சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன். சோ அதான் அந்த பறவை போல சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். திருக்குறள் தெளிவுரை வஉசி. சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் போலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணியது அப்படின்னு ஓமையன். ஓகேங்களா? சோ வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் போலோடு நின்றான் இரவு. அதாவது வரி வசூலிக்கிற அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவங்க வரி பறிக்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து என் வரி கொடுத்தே ஆகணும், நான் வந்து அரசானால் எனக்கு வரி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்குறாங்க இல்லையா. அது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா வழிப்பறி பண்றாங்க பாத்தீங்களா, கோலை வச்சுக்கிட்டு போடுறா காசு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க வழிப்பறி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சமம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்கள இது கஷ்டப்படுத்தி அவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி வரி வாங்குறவங்களும் அதே மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அந்த வழிபறி பண்றவங்களும் 2 பேரும் அவங்க அதுக்கு வந்து ஓமையை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா ஓமையான தென்னவன் சிறுமலை திகழ்ந்த தோன்றும் என்று சிலப்பதிகார அடியில் இடம்பெற்றுள்ள சிறுமலை என்ற ஊர் இடம்பெற்றுள்ள மாவட்டங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ்ல கொடுத்துட்டு ரவுண்ட்ல சிறுமலை அப்படின்னா அது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா சிறுமலை அப்படின்ற ஊர் எதை சேர்ந்தது பார்த்தோம்னா திண்டுக்கல். திண்டுக்கல்ல தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, எங்க சொல்லியிருக்காங்கன்றதும் முக்கியம். ஸோ தென்னவன் சிறுமலை திகழ்ந்த தோன்றும் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். அது சிறுமலை அப்படின்ற ஊர் எதுன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல். தொதாநிலை தொடர்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. முற்றுப்பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையற்ற தொடராகும். முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது வினை முற்று தொடராகும்.
இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். ஸோ இதுல எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு கரெக்ட் தான். ஸோ முற்றுப்பெறாத வினை, அதாவது வினையச்ச சொல் வினைச்சொல் முடிஞ்சுன்னா வினையச்சம். இதே பெயர் சொல்ல முடிஞ்சுன்னா பெயரச்ச தொடர். சரிங்களா? இங்க வினை முற்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஸோ 3 கரெக்ட் தான். ஸோ 1, 3 மட்டும்தான் சரி. நூல் ஆசிரியர். நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? ஸோ இது பார்த்தோம்னா சேதுமணி மணியன். அடுத்து தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா மான் அண்ணன். பச்சை நிழல் உதயசங்கர். வீழ்பாட்டு பாரதியார். சோ நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் சேதுமணி மணியன், தவறின்றி தமிழ் எழுதுவோம் மான் அண்ணன், பச்சை நிழல் உதயசங்கர், குயில்பாட்டு பாரதியார். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஓகேங்களா? சோ எழுது யாருன்னு பார்த்தோம்னா காவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. சோ இதுவுமே அவர் தான். உழைக்கல் 100, கனிச்சாறு, பள்ளி பறவைகள் அவர்கள் தான். சோ இதுல பார்த்தோம்னா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராயலிங்கம் மரவர். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினுமே கூட. திருச்சிக்கு பக்கத்துல இருக்க அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தது யாருன்னா ராயலிங்கம் மரவர். தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்னு பார்த்தோம்னா 12 சிற்றிலக்கியங்களை படைச்சிருக்காரு. இவர் சந்த கவிமணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ சந்த கவிமணி அப்படின்றவையான தமிழ் அழகனார். அவர் பார்த்தோம்னா இது வரைக்கும் 12 சிற்றிலக்கிய நூல்கள் படைச்சிருக்காரு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு 100 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னொரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபார்ம் முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்றோம். பாய்.